தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நானி அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தாங்க. சூர்யா சாட்டர்டே இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பயங்கரமா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தரமா பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரெய்லருக்குள்ள போலாம் வாங்க. நம்ம பிரியங்கா மோகன் அவர்கள் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப வந்து இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. பட் ஆனா அங்க இருக்க கான்ஸ்டபிள் சொல்றாரு பாருங்க. நீங்க மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கை முழுக்க அவர நீங்க பார்க்கவே ஆசைப்பட மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தாங்க நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய மாஸ் என்ட்ரி. சும்மா வரவும் போறவன் எல்லாரையும் சும்மா பட்டைய கெளப்புறாப்புல, அந்த அளவுக்கு தரமான வில்லனா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து காட்டியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னே கேட்காம எல்லாரையுமே போட்டு பொளக்குற மாரி காட்டியிருக்காங்க. இத்தனைக்கும் ஏங்க ஒருத்தன் வந்து பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா கிட்ட கேட்டதுனால, அவன போட்டு வெளு 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 வெளுன்னு வெளுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, என்கிட்ட வந்து பாத்ரூம் எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்கிறான் அப்டின்றேன். அடப்பாவி! பாத்ரூம் எங்கன்னு போறதுக்கு வழி தானயா கேட்டான். அவன அப்டி போனா இல்ல இப்டி போனா ஏதாவது ஒண்ணு சொல்ட்டு போலாம்ல. அதுக்கு ஏன் இப்டி சாவடிச்சீங்க அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு வில்லனா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து வந்திருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பிரியங்கா மோகன் அவர்களுக்கு ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கு இந்த ஃபேஸ பார்க்கவே. ஸோ அப்டி இருந்தும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த மக்கள் எதனால இப்டி பொறுத்து போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க இருக்கிற மொத்த இடமும் பார்த்தீங்கன்னா, எ எங்கேயும் போ முடியாம, ஸோ இங்க இருந்து தான் ஆகணுன்ற நிலைமையில தான் அவங்களே இருக்காங்க. அதனால வந்து ஊர்ல இருக்க மொத்த கேஸும் இவனுங்க மேல போட்டாலும் கேட்கறதுக்கு யாரும் வரப்போறதில்லன்றதுக்காக, இவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, ஏன் கொலையே பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கனால வச்சு செய்ன்னு நம்ம எஸ்.ஜே. சூர்யா வந்து செய்றாரு. பட் இத கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு வந்து ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நானி அவர்களுடைய லைஃப் ஸ்டைல காட்டுறாங்க. ஸோ நம்ம நானி அவர்களுக்கு ஒரு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இந்த ஒரு சித்திரகுப்தனும், யமதர்மனும் ஒரே உடம்புல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் என் பையன் அப்டின்றாரு. இதுக்கு என்னடா லாஜிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரகுப்தன் வந்து யார் யார் என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்றத வந்து ஒரு எழுதுவாப்புல. அதுக்கேத்த மாரி தண்டனைய நம்ம யமதர்மன் அவர்கள் குடுப்பாப்புல. இந்த எழுதுற வேலையெல்லாம் யாரும் பார்க்க வேணாம். நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி, நம்ம நானி அவர்கள் வந்து டைரில எழுதுவாருங்க. ஆனா, இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்ப இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அன்னைக்கு தாங்க இருக்கும். இந்த டைரில இருக்க மொத்த பெரிய பின்னி பெடல் எடுக்காம நம்ம நானி அவர்கள் தூங்க மாட்டாருங்க. ஸோ, இந்த டைரில எழுதியிருக்க மொத்த பேருக்குமே அந்த சாட்டர்டே தான் கடைசி நாளு. எவ்வளோ தூரம் ஆட்ட போடுறீங்களோ ஆடிக்கோங்க. ஆனா, அந்த சாட்டர்டே என்னுடைய நாள். நான் உங்கள வச்சு செய்வேன்ற மாரி நம்ம நானி அவர்கள் வந்திருக்காப்புல. ஸோ, அதே மாரி அந்த சாட்டர்டே வரும்போதெல்லாம் சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து விடுறாரு. அது யாரா இருந்தாலும் சரிங்க. ஆ மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எம்.எல்.ஏவா இருந்தாலும் சரி, எம்.பியா இருந்தாலும் சரி, ஏன் கருமம் போலீஸா இருந்தாலும் சரி, நான் அடிச்சு உருக்காம விட மாட்டேன்ற மாரி நம்ம நானி அவர்கள் வந்து வச்சு செய்றாரு எல்லாரையும். அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாருக்கும் வச்ச அப்புறம் நம்ப எஸ்.ஜே. சூர்யா மட்டும் நம்ம விதிவிலக்கா? அவருடைய பேர நம்ம நானி அவர்கள் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு. அவங்க அப்பாவும் பதறி போயிட்டு ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு, "டேய் இந்த இன்ஸ்பெக்டர் யார்றா?" அப்படின்னு. "எ அங்கிள் அத ஏன் கேட்கிறீங்க? அவன் ஒரு பைத்தியக்காரன்" அப்படின்னு வந்து சொல்றாப்படி. அப்புறம் தாங்க தெரியுது, நம்ப நானி அவர்கள் எழுதின பேர்ல இந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒண்ணுன்னு. அதுக்கப்புறம் என்ன, என் பையன் ஒருத்தன் அந்த ஒரு நேம் எழுதிட்டான்னா, அவன என்ன செய்யறதுக்கு வேணா இறங்குவான். அதுக்கு எந்த எல்லைக்கு வேணா போவான்னுறாப்புல. ஸோ நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் மூஞ்சில ஒரு மார்க்க போட்டு சும்மா கெத்தா, மாஸா அந்த ஏரியால இறங்குறாப்புல நம்ம நானி அவர்கள். அதுக்கப்புறங்க, இங்க என்ன நடந்தாலும் கேட்க நான் இருப்பேன். இவங்க எங்க ஆளு. இது இனி என் பிரச்சனைன்ற மாரி நம்ம நானி அவர்கள் வந்து இறங்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா யாரையாவது தொட்டாங்கன்னா, அது நானிய தாண்டி தான் தொட வேண்டியது இருக்கும். நானிய தொடணும்னா கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யாவ காலி பண்ருவாரு. ஸோ இதனால நம்ம எஸ்.ஜே. சூர்யா என்ன பண்றாருன்னா, பொலிட்டிகலைஸா போலான்னு சொல்லி பொலிட்டிகலைஸா ட்ரை பண்றாரு. பட் ஆனா பொலிட்டிக்கல்லயே பின்னி பெடல் ஏத்துறாப்புல நம்ம நானி அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாம, நம்ம நானி அவர்கள் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது, ஆட்கள அனுப்பி நம்ம நானி அவர்களே போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. டேய்! நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறவனுக்கு இப்படி ஒரு நிலைமையாடான்ற மாரி தான் இருக்கு. ஊருக்கு ஒண்ணுனாலே தட்டி கேட்பான் போல. குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா விட்டுருவாப்லயா? வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாருக்கும் வீடு கட்டுறாரு நம்ம நானி அவர்கள். சும்மா அந்த அருவாமனைய எடுத்து சும்மா அறு அருன்னு அறுக்குதெல்லாம் இருக்கு பாருங்க. ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் இல்ல, ஏன்டா இந்த உலகத்துல பொறந்தோம்ன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவனுங்களுக்கு வச்சு செஞ்சு விட்டுருக்காரு நம்ம நானி அவர்கள். சரி இதெல்லாம் அனுப்புனது நீ தானே, வாடா ஒண்டி கொண்டி பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம நானி அவர்களும், எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் மோதிக்க போற சீன்லாம் சும்மா கிளைமாக்ஸ்ல ஹெவியா குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நானி அவர்கள் சிங்கிளா வந்தாலும், நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சிங்கிளா வராம, கூட ஆளுங்கள கூட்டு வந்து காட்டுற பவுலா இருக்கு பாருங்க. ஐய்யய்யோ! ஸோ அந்த மாரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, இதுல ஜெயிக்க போறது நல்லதா? இல்ல கெட்டதா?
நானியா, எஸ்.ஜே. சூர்யாவா? அப்படின்னு வர்ற கதையெல்லாம் சும்மா பின்னி பெடல் எடுக்குது போங்க. இது மாரி இந்த படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரியங்கா மோகன் அவர்களுக்கும், நம்ம நானி அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு படம் போயிருக்குங்க. ஸோ இது அடுத்த படம்னால கண்டிப்பா இதுல ரொமான்ஸ் சீன் வச்சிருக்கலாம். 2 பேருக்கும் காதல் வந்திருக்கலாம். அதனால பாட்டு வந்திருக்கலாம். எது வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா ஆக்ஷன்லாம் செம்மையா குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பயங்கரமா இருக்க போது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர்ல பார்க்க பயங்கர ஆவலா நான் காத்துட்டு இருக்கேங்க. நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பயங்கரத்தோட பயங்கரமா இருக்க போது. ஏன்னா நம்ம நடிப்பு அரக்கன் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் உள்ள பூந்திருக்காரு. அதுக்கப்புறம் வச்சு செய்ய போற சம்பவம்லாம் பயங்கரமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம ரிவ்யூ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க.